இப்போ நீங்க பார்க்குறது ஸ்வீட் பொட்டேட்டோ செடி தாங்க. ஒரே ஒரு தொட்டியில தான் வச்சேன். அது பக்கத்துல இருக்க ரோஸ் தொட்டியிலயும் போயிட்டு, படர்ந்து போயிட்டு அது வேர் விட்டுருச்சுங்க. அதோட ஒரு கிளை போனாலே போதும். அது அது அழகா வேர் விட்டு, அதுலயும் கிழங்கு வைக்க தொடங்கிரும். அப்படி போய் தான் இப்படி படர்ந்து போய் கிடக்குது. இப்போ பார்க்கலாம் எவ்வளோ ஸ்வீட் பொட்டேட்டோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தொட்டியில தாங்க வச்சேன். இந்த எலி தொல்லை தாங்க முடியாம ஒரு டைம் என் மாடி தோட்டத்துல எலி வந்து, இந்த கிழங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிருச்சு. மேல வர மண்ணு வச்சிருப்பேன். அதோட அடையாளம் தெரியும். அது இப்ப மண்ணு கீழ வர தாழ்ந்து போயிருச்சு பாருங்களேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதுக்குள்ள இருந்த கிழங்கெல்லாம் அது சாப்பிட்டுட்டு போயிருச்சு. அதனால அந்த மண்ணு கீழ வர தாழ்ந்து போயிருச்சு. இதுக்கெல்லாம் கிழங்கு இருக்கிறது டவுட்டு தான். எதுக்கு எடுத்து பார்ப்போம். ஏன்னா இப்ப கிளீன் பண்ணிட்டு தானே இருக்கேன். எடுத்துட்டு திரும்ப நட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு தான் அத கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு தோண்டி பார்க்கக்கூடிய டைம் நான் ஸ்லோவா தாங்க பண்றேன். அது நான் வீடியோ ஸ்பீடு பண்ணி விட்டனால கொஞ்சம் ஸ்பீடா தெரியும். அதனால சொல்றேன் பாருங்களேன். தொடக்கத்திலே கவர் தான் ஜாஸ்தியா வந்துட்டு இருக்குது. இந்த எலி என்ன பண்ணியிருக்குன்னா, நோண்டி நோண்டி உள்ளுக்குள்ள போய் அது கூடு வைக்கலான்னு நெனச்சுச்சா என்னதோ தெரியல. உள்ளுக்குள்ள எல்லாம் கவர தான் கொண்டு உள்ளுக்குள்ள வச்சிருக்குதுங்க. இது பார்த்தீங்களா, கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சோனே எனக்கு சந்தோஷம். அப்பா அத எலி சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சதுல கிழங்கு வச்சிருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் பால் கவரு. நான் மாடி தோட்டத்தில இந்த டேட்டு போன பாலெல்லாம் நான் மாடி தோட்டத்தில கொண்டு வச்சுருவேங்க. வச்சு அத நான் செடிங்களுக்கு மிக்ஸ் பண்ணி ஊத்துவேன்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா, அந்த பால் கவரெல்லாம் தூக்கிட்டு வந்துரும். எலி வந்துட்டு இந்த பாட்டுக்குள்ள வச்சிருக்கு பாருங்களேன். இது கூடு வைக்கிறதுக்கு வேண்டி அப்படி வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி மீன் தொட்டிக்கு வேண்டி நாங்க சீட்டு விரிச்சு தான் மீன் தொட்டியெல்லாம் ரெடி பண்ணுவோம். அந்த மீன் தொட்டிக்கு வைக்க வேண்டிய அந்த சீட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து கடிச்சிட்டு வந்து இந்த தொட்டிக்குள்ள வச்சிருக்குதுங்க. அவ்வளோ நெறைய சீட் இருந்துச்சு, பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சு. எனக்கே ஷாக் ஆயிருச்சு. இந்த கவரெல்லாம் இதுக்குள்ள வச்சிருக்குதா அப்படின்ட்டு. ஒண்ணு ஒண்ணா புடுங்கி பார்க்க ஒண்ணு ஒண்ணா இருக்குதுங்க. இப்ப தான் சின்ன சின்னதா கிழங்கு வச்சுட்டு வருது பக்கத்துலலாம். பார்த்தீங்களா? சின்ன சின்ன கிழங்கு வச்சுட்டு வருது. அ நல்ல நல்ல பெரிய கிழங்கு வச்சிருக்கலாம். அந்த எலி சாப்பிட்டுட்டு போனதுக்கு மிச்சம். அதுக்கப்புறம் வந்த கிழங்கு தான் இதெல்லாம் நெனைக்கிறேன். நான் தோண்டியும் எடுத்துட்டேன். சரி பரவால்ல இருக்கட்டும். இருக்கிற கிழங்க எடுத்துக்கிட்டு நான் என்ன நெனைக்கிறேன்னா, திரும்ப அந்த கிளைய திரும்ப நட்டு விட்டுறலாம். கிழங்க எடுத்துக்கிட்டு நமக்கு அந்த கிளைய நட்டு விட்டா திரும்பவும் நமக்கு கிழங்கு வைக்குங்க. அதனால தான் எடுத்துக்கிட்டு இருக்குதேன். போன வாட்டி கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா, எலிங்க அதுக்குள்ள நல்லா பந்தாடி இருக்கு பாத்தீங்களா? பாலு கவரு, தயிர் கவரு, மோர் கவரு எல்லா கவரையும் உள்ளுக்குள்ள சேர்த்து வச்சிருக்குது. இந்த அளவுக்கு தான் 1, 2 கிழங்கு தாங்க இருந்துச்சு. பாட்ட அப்படியே நான் தட்டிக்கிட்டு அதில இருந்த மண்ணெல்லாம் கிளறி கிளறி நல்லா பார்த்தேன். ஏதாவது இருக்குமான்ட்டு. எதுவும் கிடைக்கல. திரும்ப நட்டு விட்டுட்டு நமக்கு இனி கொஞ்ச நாள் விட்டு திரும்ப நமக்கு அறுவடை எடுத்துக்கலாம். ஆனா, இந்த செடியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா அழகா இருக்கு. நெறைய சின்ன கிழங்கு இதுக்குள்ளலாம் இருக்குது. அந்த பெரிய 2 கிழங்க எடுத்துக்கிட்டு நமக்கு திரும்ப அந்த பாட்டுக்குள்ளேயே நட்டு வச்சிரலாம். அந்த அளவுக்கு தாங்க இந்த இந்த ஒரு தொட்டியில இந்த 2 பெரிய கிழங்கு தான் இருந்துச்சு. அப்படியே எடுத்து சைட்ல ஒதுக்கி வச்சுக்கிட்டு, அதே பாட்டுல தான் நான் காஞ்ச இலைங்கெல்லாம் அந்த புடுங்கி சைட்ல போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இலைங்களெல்லாம் அடியில போட்டு இந்த மண்ண தான் வாரி அதுக்குள்ள வச்சிருக்கிறேன். வேற யாராவது செடி நடணும்னா செடி நட்டுக்கலாம். அடுத்த அறுவடை எப்படி இருந்துச்சுன்னு அடுத்த வீடியோல நான் போடுறேங்க.